Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். கடந்த திமுக ஆட்சியில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுவிக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. அதன்படி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் என 11 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவ வேலு சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 25இல் சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் 20 இடங்களில் ஆவணங்கள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது. தொகையை விடுவித்த அதிகாரிகள் மீது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் வேலுதான். துறை ரீதியான நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஓராண்டு ஊதிய உயர்வு மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த துறை ரீதியான விசாரணை வெறும் கண் துடைப்புதான். வழக்கு புலன் விசாரணை நிலையில்தான் உள்ளது. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் பெற்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கவர்னரிடம் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கு சரியாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவிலான ஊழல் குறித்து விசாரணை நடப்பதால் விசாரணையை தடுக்க முடியாது. எனவே விசாரணை தொடர அனுமதிக்க வேண்டும். வழக்கை ரத்து செய்ய எந்த காரணங்களும் இல்லை. வழக்கு ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் அரசு கருவூலத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்திய வழக்கின் புலன் விசாரணையை தடுக்கும் முயற்சியாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையை நடத்தி முடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் மீதான இறுதி விசாரணையை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதுவரை முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்து உத்தரவிட்டார்.